வணக்கம். என் பேர் சங்கர். நானும் மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறேன். நம்ம ஒரு 10 பேர் மலேசியாவிலேருந்து மாநாட்டுக்காக வந்திருக்கிறோம். அண்ணன் எடுத்து வைக்கும் அரசியல் உலக நாடுகளில் அது நடைமுறையில் இருக்குது. அந்த அரசியலை தான் அண்ணன் தமிழ்நாட்டுக்கு வேணுன்றது ஒரு கொள்கை. இப்போ ஆடு மாடு வளர்த்தல், இயற்கை வளங்களை காப்பது, இது உலக நாடுகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த நாட்டு வளங்களை காத்து. அப்புறம் மாடு பற்றி அண்ணன் பேசுறதுன்னா இங்கே கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனால் அங்கே அரசாங்கமே அந்த மாட்டுப்பாலை வாங்கிக்குது. அப்போ இந்த அரசியல் இங்கே மக்களுக்கு புரியல அப்படின்னும் போது அது கிண்டல் அடிக்குது. மலைகளுக்கு மாநாடு நடத்துறாரு, மாடுக்கு மாநாடு நடத்துறாரு அப்படின்னு. ஆனால் அது எதுக்காக நடத்துறாரு, அதனால என்ன பயன்ன்றது அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இவ்வளோ பெரிய மாநாடு இங்கே நடக்குதுன்னும் போது நாங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதில் பெருமை அடைகிறோம். அப்போ எல்லோரும் தமிழனா பிறந்த ஒவ்வொருவரும் நாம் தமிழர் கட்சியின் அரசியலை முன்னெடுத்து ஒன்றிணைந்து வருகின்ற 2026 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் சீமானை முதலமைச்சர் ஆக்க ஒவ்வொரு தமிழனும் ஓட்டு போட்டு நம்மளோட பலத்தை நிரூபிக்க வேண்டும். அதுதான் வேணும். நாம் தமிழர். வணக்கம். நான் சுத்தம் சுந்தராஜன், புதுச்சேரி மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறேன். நான் இங்கே வர காரணம் ஒன்று, எந்த ஒரு மனிதனை இயற்கையை நேசிக்கிறானா அந்த மனிதன் அவன் வாழ மாட்டான், மற்றவங்கள தான் வாழ வைப்பான் இல்லையா? அதுபோல் ஒரு கொள்கை பிடிப்புள்ள இந்த நாம் தமிழர் கட்சி முதல்ல ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு கட்சின்னு சொல்லிட்டு நினச்சேன். போக போக பார்க்கும்போது மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் மக்கள்கிட்ட எப்படி சுரண்டலாம், எப்படி திருடலாம், எப்படி விஞ்ஞான முறையில் திருடலான்ட்டு தான் யோசிக்கிறாங்களே தவிர, இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய செந்தமிழ் சீமான் அவர்கள் இயற்கையை எப்படி பாதுகாக்கணும், இது ஒரு பெரிய விஷயம். பேச்சு மட்டும் இல்லை, இவருடைய பேச்சு செயல்பாடும் அதே மாதிரி இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மனசில் ஒன்று நினைப்பாங்க, புத்தியில் ஒன்று நினைப்பாங்க, செயல்றது வேறையாக இருக்கும். ஆனால் இவர் என்ன மனசில் நினைக்கிறாரோ அதை பேச்சு மூலிமா செய்கிறாரு. இந்தமாரி நல்ல ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இருக்கிறவங்கள, இயற்கையை பாதுகாக்கக்கூடியவங்களோட இந்த தமிழ்நாட்டை கொடுத்தோம்னா நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இது மாநாடை மாரி நான் நினைக்கல. ஏன்னா இது ஏதோ 2026 நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை மண்ணை பிடிச்ச மாரி, அதாவது தமிழ் மண்ணை பிடிச்ச மாரி எனக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா இதில் பாருங்கள், இங்கே வச்சிருக்கிற பேனர்லாம் பாருங்கள், எல்லாம் தமிழருக்காக தியாகம் பண்ணவங்கள தான் இங்கே இருக்கிறாங்க. இதே மற்ற கட்சியில் இருக்கிறவங்கன்னா ஒன்றுமே திருடனவன் பேர் தான் வச்சுருப்பாங்க, திருடனோட போஸ்ட் தான் வச்சுருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கு. இங்கே பார்க்குறது எல்லாம் கப்பலோடைய தமிழன், வாவுசி, எல்லாரோடைய ஃபோட்டோ. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இலங்கை தமிழர், இலங்கைக்காக தமிழருக்காக பாடுபட்ட கேப்டனுடைய ஃபோட்டோ இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உண்மையான தமிழ் உணர்வு உள்ளவங்களுக்கு புல்லரிக்குது. சும்மா வாய்மொழியாலேயோ வார்த்தை மொழியாலேயோ பேச முடியாமல் அது செயலில் காட்டுறாருன்னா இவர்கிட்ட தமிழ்நாட்டை கொடுக்குறதுல தப்பே கிடையாதுன்றதான் என்னுடைய தனிப்பட்ட அறிவு. நான் இந்த கட்சியை சார்ந்தவன் கிடையாது. நான் என்னுடைய சொல்கிற போனால் நான் ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கிறேன், கெஜ்ரிவால். நான் இவரை என்ன நினைக்கிறேன்னா, டெல்லியில் வடநாட்டில் அந்த கெஜ்ரிவால், இங்கே தென் மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் இவர் ஒரு கெஜ்ரிவாலாக தான் நான் பாவிக்கிறேன். தமிழர் அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த நாங்கள் மலேசியாவிலேருந்து ஒரு 10 பேர் வந்திருக்கோம் இந்த மாநாடை முன்னிட்டு. நான் ரொம்ப சொல்ல விரும்பலை. முதல்ல இனம், மொழி, உணர்வு. இனம் யார், உன்னோட அடையாளம் யார், மொழி, இனத்தை புரிஞ்சுக்கிட்டாலே அதை அடித்தளத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒன்று சேரப்பாரு. வேற மற்றதெல்லாம் விட்டு தள்ளலாம். 1000 பெரியார் நம்மளை சுற்றி இருக்காங்க. அவங்க காட்டின வழிகள் என்ன? மொழி, இனம், அதில் ஒன்று சேர், மற்றதெல்லாம் விட்டுத்தல். அதில் ஒன்றாவா, அப்புறம் நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியும். உன்னோட அடையாளையும் மொழியும் இனத்தை நீ இழந்ததுனால தான் எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயும் நாடோடியா வாழ்ற. உனக்கென்று வாழ்றதுக்கு ஒரு கூடு கூட கிடையாதுடா. நாடற்ற ஒரு இனமா நாடு. நீ யாருன்னு உனக்கு அந்த அடையாளம் உனக்கு தெரிய மாட்டுது. நீ யார், என்னோட பெரியார் யார், என்னோட முன்னோர்கள் யார் அப்படின்ற அந்த அடையாளத்தை நீ இழக்கிறதுனால தான், ஒவ்வொரு அடித்தளத்தை நீ இழக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே இல்லாம கிடக்குற. மொழிய தாய்மொழியா, அது தாண்டா நம்மளோட அடித்தளம். அடுத்தது நம்மளோட இனம். மொழியால் இனத்தால் என்னைக்குமே தம்பி சீமான் சொல்லுவாரு, இனத்தால் மொழியால் அதுல ஒண்ணு சேர், மற்றதெல்லாம் உன்னை தேடி தன்னால ஒடியாரும். நீ எதையும் தேடி போக வேண்டாம். ஆயிரக்கணக்கான மைல்ல இருந்து மலேசியால இருந்து நாங்க வரோனாக்கா 1-2 பண காசை எதிர்பார்த்து வரல. என்னுடைய இனத்தோட நானும் ஒருத்தன் அப்படின்னு காட்டுறதுக்கு வந்திருக்கேன். சரியா? நன்றி, வணக்கம். வணக்கம். நான் புதுச்சேரியிலேருந்து வரேன். புதுச்சேரியில் நான் நாம் தமிழ் கட்சியில்
கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை புதிய மாநிலத்து செயலாளராக இருக்கேன். அண்ணன் தமிழ் பேச்சுக்காக அடிமை. நான் ஏன்னா இன்றைக்கி எனக்கு இப்போ 55 வயசு ஆகுது. இதுவரையும் எந்த ஒரு கட்சியில் நான் உறுப்பினர் கிடையாது. முத இந்த நாம் தமிழ் கட்சியில் உறுப்பினர். உடனே எனக்கு அந்த கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை பதவி வழங்கப்பட்டது. அதை நான் சிறப்பாக செய்து வரேன். புதுச்சேரியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மாநிலம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 30 தொகுதி. அதிலே பார்த்திங்கன்னா போன இதில் பார்த்திங்கன்னா ஒரு 30,000 ஓட்டு ₹1 பணம் செலவு பண்ணாமல் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க கையில், நாம் தமிழ் கட்சி கையில், சீமான் அண்ணன் கையில் இந்த முதலமைச்சர் பதவியை கொடுத்தா கண்டிப்பாக சொல்கிறேன், விவசாயி சின்னம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்னம். ஏன்னா மக்கள் வந்து இது பாருங்கள், அந்த ஒரு விரல் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் மற்ற கட்சி பற்றியோ மற்றவங்கள பற்றியோ தவறு சொல்கிறதுக்கு முன்ன நீங்கள் சிந்திங்க. உங்கள் விரலால் தான் யாருன்னு தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் புரியுதுங்களா? அதை ஒரு விஷயத்தை புரிஞ்சு உங்கள் எல்லாருமேலே குற்றம் சொல்லாதீங்க. ஒரு இடத்துக்கு போனால் லஞ்சம் வருது வாங்குறதுனா யார் காரணம்? நீ பண்ணுற ஒரு விஷயத்தால் தான் வர்றது ப்ராப்ளம். தண்ணி சரியாக வரலன்னா என்ன காரணம்? நீங்கள் தேர்ந்தெடுக்க போகும்போது ஒழுங்காக கரெக்டான ஆளை கரெக்டான இடத்துல உட்கார வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். வருங்காலம் 2026 இது உங்கள் விரலில் தான் இருக்குது. உங்களோட பேர பிள்ளைகள், உங்களோட பிள்ளைகள், அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னு வச்சிங்கன்னா இயற்கை நல்லா தான் இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எல்லாரும் உட்காந்து என்னன்னே புரியல உங்களுக்கு. மலையை உடச்சி கல் எடுத்துன்னு போனால் அதால் என்ன பாதிப்புன்றதை சொல்கிறாரு. மரங்கள் அழிஞ்சால் என்னன்னு தெரியும். படிக்கிற காலத்தில் பார்த்துன்னு வரோம். யாரும் அதை சிந்திக்கிறதே கிடையாது. அதை எப்படி உடைக்க நீங்கள் எங்கள் சைடில் ஆரோவில்னு சொல்லுவாங்க. பாண்டிச்சேரி சைடில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே மரம் இருக்கும். ஏன்னா மரத்தை கட் பண்ண மாட்டாங்க. அந்த மரத்துக்கும் வழி பண்ணி செய்வாங்க. ஸோ அதனால் மரம் அழிஞ்சால் என்ன ப்ராப்ளம்? நம்ம வருங்காலம் சங்கதிக்கு நம்ம வச்சுட்டு போகணும். இந்த தண்ணி இருக்குமானே தெரியல, காண போயிடுச்சு. உப்பு தண்ணி வந்துடுச்சு. நம்ம அரசாங்கம் நல்ல அரசாங்கம் இருந்தால் மட்டுமே தான், நமக்கு நல்ல ஆட்சி அமைஞ்சால் மட்டுமே தான். எப்பயும் சொல்கிறேன், யார் மேலேயும் குற்றம் சொல்கிறதோட நம்ம விரல் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது கரெக்டான இடத்துல விவசாய சின்னத்துக்கு வைங்க. நல்ல விஷயம். வருங்காலத்தில் நம்ம பிள்ளைக்கு பிள்ளைகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம். விஜயின்றவர் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அங்கெல்லாம் போய் சேராமல் நாம் தமிழர் கட்சி எதுக்கு வந்திருக்கிறீங்க? எதனால ஈடுபடுறீங்க? எதனால இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க? அதை பற்றி கொஞ்சம். அதாவது நான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் நாம் தமிழர் கட்சியில் தான் இருந்தேன். ஆனால் ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்னென்னா, விஜய் ஒரு நல்ல கருத்தையும் கோட்பாடையும் முன்வைக்கும் போது அந்த கட்சியில் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அவர் ஆரம்பித்த மாநாட்டிலேயே திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது அப்போவே அதனுடைய முரண்பாடாயிருச்சு. அதுக்கப்புறம் பெரியாரையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, கொள்கை தலைவராக சொன்னதுனால, பெரியார் நம்மளுடைய தமிழை கீழ்த்தரமாக பேசுனதுனால அதை ஏற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதுனால நாம் தமிழர் கட்சியிலே தான் இன்னும் தொடர்ந்துட்டு. உலகத்தமிழர் பாதுகாப்பு செயலகத்திலிருந்து பாலமுருகன், நான் மலேசிய தமிழ் சமய பேரவையிலிருந்து ஐயா துரைமுருகனார். எங்களோட இன்னும் 10 உறவுகள் வந்திருக்கிறாங்க. மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு என்பது இது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பாய்ச்சல் மட்டுமல்ல, இது உலகத் தமிழினத்தின் ஓர்மையாக்கும் ஒரு உன்னத சக்தியாக நான் பார்க்குறோம். அதனால் இந்த மண்ணுகளில் இருக்க வேண்டிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான் இருக்கணும். அது இல்லாமல் போயிடுச்சு. இனியாவது அப்படி இருக்கக்கூடாது. அடுத்து வளரும் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அனைத்து உரிமையும் பெறணும். இந்த மண்ணின் வளம் காக்கப்படணும், நலன் காக்கப்படணும், நம்முடைய அரசியல் விடுதலை பெறணும், மொழி காக்கப்படணும். நம்ம மொழி சேர்ந்து கொண்டு இருக்குது, நம்ம இனம் அழிந்து கொண்டு இருக்குது, நம்ம பண்பாடுலாம் மாறிக்கொண்டு இருக்குது. இதெல்லாம் காக்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய அரசியல் நமக்கு வேணும். இது மண்ணுக்கான தமிழ் தேசிய அரசியல். இந்த மண்ணுக்கான தமிழ் தேசிய அரசியலுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களாக நாங்கள் இங்கே ஆதரவு அளிக்க வந்திருக்கோம். இந்த மண்ணுக்கான தேவையான அரசியலை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கணும். இந்த நாம் தமிழர் கட்சி அரியணை ஏறும்போது தமிழன் உயர்வான், தமிழ் மொழி உயரும் என்ற அடிப்படையில் இருப்பதை காப்போம், இழந்ததை மீட்போம், தமிழராக எழுவோம், தமிழர் தேசியம் வெல்வோம். நன்றி. என் பேர் எஸ் கருணாநிதி. நாம் தமிழரில் இணைஞ்சதுனால உத்தம சோழனாக இருக்கேன். எனது ஊர் தஞ்சாவூர். நான் ஆரம்ப காலத்தில் எனக்கு அரசியல் ஒன்றும் தெரியாது. ஒரு 6 வருஷ காலமாக செந்தமிழர் சீமானவர்கள் இதுதான் அரசியல், இந்த நாட்டின் வளம் காக்கப்படணும், இந்த மக்கள்லாம் ஒத்துமையாக வாழணும், இலக்கு ஒன்றாக இருக்கணும், இனத்தின் விடுதலையாக இருக்கணும், மண்டியிடாத மானம் விழுந்து விடாத வீரம் என்று சொல்லி நமது நாட்டின் வளங்களை காப்பதற்கும் இந்நாட்டு மக்கள் நல்ல முறையில் வாழ்வதற்கும் ஒரு பண்பாடு, இதையெல்லாம் வரையறுத்து கருத்தியலாக கருத்தை கொண்டு மக்களை ஏற்ற அவர் பாதையில் மக்கள் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் வளம் காக்கப்பட வேண்டும், தமிழர்கள் வாழ வேண்டும், தமிழ் ஈழத்தையும் வென்றெடுக்க வேண்டும். இப்படியாப்பட்ட ஒரு திருமகன் இந்த பூமியில் அவதரித்தது இந்த
தமிழக மக்களுக்காகத்தான். இதை விட்டால் இந்த அரசியல் களம் என்பது எந்த மனிதருக்குமே தெரியாது. வந்தவரெல்லாம் வாழ வைத்த இந்த தமிழ்நாட்டில் வாழ்பவரை வாழ வைக்க முடியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தமிழ்நாட்டின் வளத்தையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வது, எங்கே போவது? செந்தமிழர் வழியில் வந்தால் தமிழர்களும் தமிழ்நாடும் நன்றாக செழிப்புற்று இருக்கும். மக்கள் நலமுடன் வாழ்வார்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நானே தமிழன், உத்தம சோழன், கலைவாணன். கடல் கடந்த நாள் மலேசியாவில் இருந்து மலேசிய தமிழ் சமய பேரவையை சார்ந்து வந்திருக்கிறேன். இந்த இனம், மொழி மீட்சி என்பதுதான் தமிழனின் மீட்சி. இந்த மீட்சி இல்லாமல் ஒரு நாளும் நாம் வெல்ல முடியாது. ஆகவே முதலில் இந்த தமிழர் யார், நம்முடைய மொழி என்ன, நமது பெரியார்கள் யார் என்ற உணர்வு எல்லாம் தட்டி எழுப்பும் விதமாக மிக பிரமாண்டமான முறையிலே இந்த மாநாடு ஏற்பாடு செய்த அண்ணன் செந்தமிழன் அண்ணன் சீமான் பின்னால் நிற்கக்கூடிய இந்த படைக்கு முதலில் எங்களுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது விருட்சமாக வளர்ந்து நாளைய இளைய சமுதாயமும் தமிழக மக்களும் சுதந்திரமாகவும் சுதந்திர காற்றை சுவாசித்து உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன என்பதை அறிந்து அதை வாழ்வில் அனுபவித்து இந்த நாட்டை சுதந்திர பூமியாகவும் உண்மையான சுதந்திர மக்களாகவும் வாழ மொழி இனம் என்ற ஒரு பற்றுதான் நம்மை காக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று இந்த வேலையிலே கேட்டுக்கொள்கின்றோம். மலேசிய தமிழ் சமய பேரவையின் சார்பாக நன்றி.